நாட்டை கட்டியெழுப்பும் செயற்திட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அபிவிருத்திப் பணிகள் மலையக பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றன. கொட்டகலை பிரதேச சபைக்குட்பட்ட ஆகில் தோட்டத்தில் கொலனிக்கு செல்லும் பிரதான வீதியை இணைக்கும் கொலனி வீதி கொட்டகலை பிரதேச சபையின் உபத்தலைவி யாகுலமேரி தலைமையில் அடிக்கல் நாட்டி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த வீதியை பயன்படுத்தும் 120 குடும்பங்களுக்கு மேற்பட்ட 500 பேர் வரை இவ்வீதியை பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த காலங்களில் இவ்வீதி குன்றும் குழியுமாக மிக மோசமான நிலையில் காணப்பட்டது. அவசரத்திற்கு ஒரு நோயாளியை கூட கொண்டு செல்ல முடியாத நிலை காணப்பட்டதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வீதி சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவில் கான்கிரீட்டிட்டு புனரமைக்கப்பட உள்ளது. புனரமைப்பு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யப்பட உள்ளன. ஆகில் தோட்டத்தில் நிறைய காலங்களை கடந்து ஒரு வீதி அபிவிருத்தி வேலையை தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். 120 குடும்பங்களை கொண்ட 500 மக்கள் சனத்தொகையை கொண்ட இந்த ஏரியா எதிர்காலத்தில் பயனடைய இருக்கின்றது. அதை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். இந்த வேலை திட்டத்தை ரோட் செய்ய முன்வந்தது தேசிய மக்கள் சக்தி, அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆலையடி வேம்பு பிரதேச செயலக பிரிவில் உள்ள வீதிகள் காப்பட்டிடப்பட்டு வருகின்றன. இதற்கமைய கண்ணகி கிராமத்திற்கு செல்லும் பிரதான பாதையின் 430 மீட்டர் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக காப்பட் வீதியாக மாற்றம் பெற்று வருகின்றது. 71,20,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புனரமைக்கப்பட்டு வரும் இவ்வீதியின் அங்குரார்ப்பண நிகழ்வு பிரதேச செயலாளர் ஆர். திரவியராஜ் தலைமையில் இடம்பெற்றது.